அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அந்த ஹிப் ஓப்பனிங் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். பகுதி 2 கடந்த பகுதியில் வந்து ஒரு 2 பயிற்சிகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த பகுதியிலுமே வந்து 2 பயிற்சிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுலையுமே வந்து முன்னோக்கி குனிறது தான், ஆனால் கால் பொசிஷன் மட்டும் வேறு மாதிரி மாறும். அது எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சம்மணம் போட்டிருக்கேன். சம்மணம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பத்த கோணாசனா இந்த பட்டர்ஃப்ளை போஸ் மாதிரி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை பத்மாசனா போட்டுக்கலாம். எது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். கால் பொசிஷன் இதில் வந்து நம்ம முன்னோக்கி வந்து குனிய போகிறோம். நம்ம எவ்வளோக்கு நம்ம முன்னோக்கி குனிய வரோமோ அந்த அளவுக்கு நம்ம முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம இடுப்பு பகுதியில் வந்து நல்லாவே வந்து விரிவடைஞ்சிரும். இப்போ நான் வந்து பத்த கோணாசனால உட்காந்துருக்கேன். அதாவது பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லக்கூடியதில் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். இல்லை உட்காந்துட்டு நம்ம அப்படியே முன்னோக்கி வந்து நம்ம குனிய போகிறோம். இதிலே வந்து கால் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நல்லா காலை உள்ளே தள்ளிட்டு அப்படியே வந்து நம்ம முன்னோக்கி வந்து குனிவோம். அப்படி இல்லை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து வலிக்கும், இப்படி பத்த கோணாசனம் வச்சுட்டு முன்னோக்கி குனியும் போது இந்த சைடு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து இப்போ தான் முயற்சி செய்கிறாங்கன்னா கால் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னோக்கி குனியலாம். கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு மூச்சை இழுத்துட்டு கீழே குனியும் போது மூச்சை விட்டுறணும். எப்பயுமே ஆசனா பண்ணும் போது மூச்சை வந்து அடக்கக்கூடாது. அப்படியே வந்து முன்னோக்கி குனியலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். முன்னாடி போக போக அப்படியே வந்து நம்மள இந்த விரல்கள் வச்சு இப்படியே வந்து இப்படி வாக் பண்ணி நல்லா முதுகை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த ஸ்ட்ரெச் வந்து நல்லாவே கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம இப்போ கால் உள் நோக்கி இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெற்றி பகுதி வந்து கீழே போய் வர மாதிரி வரும். இன்னொரு முறை வந்து அப்படியே செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். பத்த கோணாசனம் பண்ணி முடிச்சுட்டு எப்பயுமே வந்து 2 கால்கள் நல்லா சேர்த்து வச்சு நல்லா அப்படி ஹக் பண்ணணும். ஏன்னா நம்ம விரிச்சியே வச்சிருக்கிறதுனால வந்து அந்த கால்கள் தொடை பகுதிகள் வந்து வலிக்கும். அதுக்காக வந்து உடனே வந்து இது மாற்று ஆசனங்கிற மாதிரி வந்து கைகள் நல்லா அப்படி வச்சு அழுத்தி விட்டுறணும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பயிற்சி 2. இதில் வந்து வஜ்ராசனம் போட்டுட்டு வந்து நம்ம கால்களை வந்து விரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து முன்னோக்கி வந்து குனிய போகிறோம். வஜ்ராசனம்ங்கிறது வந்து இடது காலை மடிச்சுட்டு அதே மாதிரி வலது காலை வந்து மடிக்க போகிறோம். இதுதான் வந்து வஜ்ராசனம். இதில் வந்து காலை வந்து விரிக்க போகிறோம். அதாவது நம்ம மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு வந்து இந்த முட்டியை வந்து அப்படியே விரிச்சுட்டு இந்த 2 கால்களுக்கு நடுவில் வந்து நம்ம முன்னோக்கி வந்து அப்படியே வந்து குனிய போகிறோம். இதுலேயுமே கைகள் நல்லா மேலே தூக்கிட்டு முதுகு தண்டை நல்லா இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே முன்னோக்கி போகணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ இதிலே வந்து இந்த மாதிரி காலை வந்து வைட் பண்ணும் போது நம்மளோட இந்த 2 விரல்கள் எல்லாமே சேர்ந்தே தான் இருக்கணும். முட்டி மட்டும் வந்து விரிச்சு வச்சுக்கணும். சில பேருக்கு பண்ணும்போதுன்னா முன்னோக்கி பண்ணும்போது அப்படியே வந்து தலை வந்து கீழே நெற்றி பகுதி கீழே வராது. அப்படி வைக்கும் போது பார்த்தோன்னா நம்மளோட பின்பகுதி வந்து தூக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வச்சுட்டு அப்படியே நல்லா அப்படி முன்னோக்கி போயிட்டு கைகள் வந்து இப்படி நல்லா அப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே அப்படி வைக்கலாம். இப்படி வந்து நல்லா வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தோம்னா நம்மளோட நெற்றி பகுதி கீழே படாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருந்தோம்னா நம்மளோட இடுப்பு பகுதிக்குள்ள வந்து நல்லாவே வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு தான் வந்து நம்ம ஹிப் ஓப்பனிங். இது முன்னோக்கி குனியர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிகிற அளவுங்களுக்கு வந்து நம்ம அப்படியே கைகள் வந்து நீட்டியே வச்சுருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு இடுப்பு பகுதி கால்கள் எல்லாமே முழுமையாக வந்து நமக்கு தளர்வடைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு போயிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பேக் பெயின் வந்து அவ்வளோவா வந்து நமக்கு வந்து வராது. ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராலுமே தாராளமாக வந்து செய்யலாம். இந்த பயிற்சிகள் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.